ஊவே சாமிநாதன் பிறந்தநாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கடைபிடிக்கப்படும். சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர் கே பி முனுசாமி கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் அறிவிப்பு. சென்னையில் மழை வெள்ள நீர் தேங்காமல் நிரந்தர தீர்வு காண திருப்புகழ் கமிட்டி பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும். சட்டப்பேரவையில் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். நான் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வது அமைச்சர் துரைமுருகன் கையில் தான் உள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை சட்டப்பேரவையில் பேச்சு. தமிழ்நாடு முழுவதும் 500 தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சட்டப்பேரவையில் பதில். 500 தடுப்பணைகள் கட்டுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். இந்த ஆண்டு நான் முதலமைச்சரத்தை மற்றவர்கள் கேட்டிருக்கிறேன். ஒரு 1000 தடுப்பணைகளை வருகிற ஆண்டில் கொடுத்தால் கூடுமான வரையில் எல்லா உறுப்பினருடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படும். சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 2ஆம் நாள் கூட்டம். கேள்வி நேரத்தில் தொகுதி பிரச்சனைகள் குறித்த கோரிக்கைகளுக்கு அமைச்சர்கள் பதில். சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 57,640 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை ஒரே நாளில் கிராமிற்கு 4 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 104 ரூபாய்க்கும் 1 கிலோ பார் வெள்ளி 1,04,000 ரூபாய்க்கும் விற்பனை. சிவகங்கை அருகே காலாவதியான நூடுல்ஸ் சாப்பிட்ட சிறுவர்களுக்கு உடல்நலக்குறைவு. காலாவதியான நூடுல்ஸ் விற்ற கடை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்தில் பறிபோன பிஞ்சு உயிர். மருத்துவர்கள் இல்லாததால் செவிலியர்கள் பிரசவம் பார்த்ததாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் அருகே தனியார் நிறுவன பேருந்து மீது லாரி மோதி விபத்து. பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்த நிலையில் லாரியின் முன்பக்கம் அப்பளம் போல் நொறுங்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் விஜய் கூட்டணி வைப்பாரா என திருமாவளவனிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். எனக்கு தெரியாது என பதிலளித்த திருமாவளவன், பும்ரா சிறப்பாக செயல்பட நான் கொடுத்த ஆலோசனை முக்கிய காரணம். ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் மெக்ராத் கருத்து.